ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க தைப்பட்டத்துக்கு நான் என்னென்ன விதை விதைக்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மண் கலவையும் காமிச்சிருக்கிறேங்க. நான் என்ன விதை விதைக்கிறேன்றதையும் காமிச்சிருக்கிறேங்க. அதனால் இந்த தைப்பட்டத்தில் என்ன ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதைக்கு ஒரு ஆஃபரும் கொடுத்துருக்குறேங்க. வேணுன்றவங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கலாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, பேக்கில இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் ஒரு 10 பேக் காலி பண்ணேங்க. கீரை பேக்லேருந்து ஒரு பழைய பேக்லாம் கொஞ்சம் ஒரு 4, 5 செடி கொஞ்சம் ஒரு மாரி இருந்ததுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ காலி பண்ணிட்டேங்க. காலி பண்ணி, இப்போ அதுக்கு நம்ம ஆட்டு எரு கொஞ்சம் போட்டு, மண் கலவை கலந்து குடுக்கலாங்க. ஏன்னா, நம்ம செடி நடுறது பார்த்தீங்கன்னா, மண் கலவை நம்ம எப்படி குடுக்குறோமோ, அத வச்சு தாங்க செடி வளரும். அதனால பார்த்தீங்கன்னா, மண் கலவை கண்டிப்பா நீங்க ப பார்த்துட்டு மண் கலவை கலங்க. ஏன்னா, மண் கலவை தாங்க அது நம்மளுடைய அறுவடைக்கே முக்கிய காரணம். அதனால தான் நான் ஆட்டு எருவு கலக்கிறதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். புது மண்ணையும் கொட்டி கலந்து காமிச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்றதே உங்களுக்கு அப்படியே ஓப்பனாக நான் வீடியோ எடுத்து காமிச்சிருக்கிறேங்க. ஏன்னா, இதில் எதுவும் நான் எந்த ஒரு மிக்ஸும் நான் பண்ணுறது கிடையாதுங்க. ஒன்லி ஆட்டு எருவு மட்டும்தாங்க. புது மண் கொஞ்சம் கலப்பேங்க. அதுக்கே எனக்கு நல்ல ரிசல்ட் குடுக்குது. லிக்விட் தண்ணி மட்டும் குடுத்தோம்னா போதுங்க, நல்ல மண்புழு உற்பத்தி ஆயிடுது. அதனால பார்த்தீங்கன்னா, மண்புழு உரமும் தனியா நான் குடுக்கறது கிடையாதுங்க. என்னுடைய மண்கலவையில பிளேலிஸ்ட்டில் நீங்க பார்த்தீங்கனாலுமே, என்னுடைய மண்கலவை பார்த்தீங்கன்னா, இது மட்டுமே இருக்குங்க. இதோட நான் இன்னும் எதனா ஆட் பண்ணுறதா இருந்தா, இலைத்தழை ஆட் பண்ணுவேங்க. இலைத்தழை பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்ட்ரா என்கிட்ட எதுவும் இல்லாததுனால, நான் வெறும் ஆட்டு எருவு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணி பாட் பண்ணுறேங்க. ஆட்டு எருவு பார்த்தீங்கன்னா, நல்லா மக்கின எருவுங்க. வாங்கி வச்சு ரொம்ப நாளா வச்சுருந்ததுங்க. அத தான் இப்போ நான் மண்ணுல கொட்டி கலக்கிறேங்க. இப்போ கொட்டி கலக்கி உங்களுக்கு பாட்டு பேக்க நான் புடிச்சிட்டு நான் என்னென்ன விதை விதைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் தொடர்ந்து காட்டுறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. விதைக்கு என்ன ஆஃபர் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, விதைக்கு ரூ. 300 பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 1 பேக்கெட் விதை இலவசமா குடுக்குறேங்க. அதாவது அவங்க என்ன விதை கேட்டாலும் இலவசமா குடுக்குறேங்க. இதுதான் என்னுடைய ஆஃபருங்க. நியூ இயருக்கும் சரி, பொங்கலுக்கும் சரிங்க. இந்த ஆஃபர் பொங்கல் வரைக்குமே இருக்குதுங்க. வேணுன்றவங்க பயன்படுத்திக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். பார்த்துட்டு வாங்கிக்கலாங்க. ரூ. 300 மேலே பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு 1 பேக்கெட்டு விதை ஃப்ரீயா குடுக்குறேங்க. அது நீங்க என்ன விதை கேட்டாலுமே ஃப்ரீயா குடுக்குறேங்க. இலத்தல பார்த்தீங்கன்னா, ஒரு கொஞ்சம் தாங்க இருக்குது. எல்லா பேக்குமே பத்தாது. அதனால பார்த்தீங்கன்னா, இது காஞ்ச சருகும் இருக்குதுங்க. திராட்சை கொடி கொஞ்சம் கட் பண்ணதுங்க. அதுவும் சேர்த்தி கீழ அடியில ஒரு லேயர் போட்டு நான் மண்ணு வாரி போடுறேங்க. இப்போ வாரி போட்டு உங்களுக்கு நான் என்ன விதை விதைக்கிறேன் அப்படின்றத காட்டுறேங்க. மண்ணை வாரிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க நானு. நம்ம மாடியில உள்ற இலத்தலைகளையே நம்ம சேகரித்து இந்த மாதிரி பாட்டு மிக்ஸ் பண்ணும்போது நாம் அதை கலந்துக்கலாங்க. இதுவுமே ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க உங்களுக்கு. அதை வாரி நீங்கள் வெளியே போட வேண்டாங்க. ஒரு பையில சேகரிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி மண்ணை கலக்கும்போது நம்மளுக்கு அந்த இலைத்தழைய போட்டு நம்ம பாட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. நான் அந்த மாதிரி தாங்க நான் செஞ்சுட்டு வரேன். நான் வேறு எதுவும் என் மண்ணுக்கு நான் குடுக்கறது கிடையாதுங்க. இதுவே எனக்கு நல்ல ரிசல்ட் குடுக்குதுங்க. நோய் தாக்குறது கிடையாது. நல்லா இருக்குது. அஸ்வினி பூச்சி எங்கள் செடியில வந்திருக்குதுங்க. உங்கள் செடியில இருக்கா? அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் வந்திருந்ததுங்க. அஸ்வினி பூச்சி இன்னும் என்னுடைய அவரை செடிக்கு இன்னும் வரலைங்க. நல்லாயிருக்கு. அஸ்வினிக்கு அஸ்வினி பூச்சி அப்படியே வந்தாலுமே நீங்க பார்த்தீங்கன்னா, சாம்பல் லைட்டா தூவி விடுங்க. இந்த சரியா போயிடுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. அஸ்வினி பூச்சி கண்டு நீங்க பயப்பட தேவையில்லைங்க. தண்ணி விடும்போது நல்லா அத கழுவி விட்ட மாரி விட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு கட்டுப்பட்டுருங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன விதை விதைக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு காட்டுறேன். விதை வேணுன்றவங்க வீடியோவில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாங்க. நீங்கள் கமெண்ட்டில் கேட்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. வீடியோவிலே இருக்குதுங்க வாட்ஸ்அப் நம்பர் பாருங்கள். தைப்பட்டம் ஒரு 10 பேக் காலி பண்ணி வச்சுருக்குறேங்க. 10 பேக் மட்டும் விதை நடலான்ட்டு என்னென்ன விதை நடுறேன் அப்படின்றதாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா தர்பூசணிங்க. தர்பூசணி நடுறேங்க. அதாவது வெயில் காலத்துக்கு உகந்த மாதிரி நடுறேங்க. நீர் உள்ள காய். பார்க்கலாம். மாடி தோட்டத்தில் தர்பூசணி எப்படி வருதுன்னு பார்க்கலான்ட்டு நடுறேங்க. இதில் 3 கொட்டை நட்டு விட்றேங்க. ஒரு பேக்கு 2 கொடி தாங்க விட்றேன். ஒரு கொடி நான் பிடுங்கிடுவேங்க. இப்போதைக்கு முளைக்கிறதுக்கு வேண்டி 3 கொட்டை நட்டு விட்ருக்குறேங்க. இன்னும் 1 கூட நட்டுக்கலாம். 4 இருக்கும். எப்படி முளைக்குதோ தெரியலைங்க. அதனால 4 விதை. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் நட்டு விட்றாங்க. வெள்ளரிக்காய்
இது எப்படி முளைக்குதுன்னு தெரியலிங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் லைட்டாக தூவி விட்றோங்க. முளைச்சதும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறோங்க. பாலக்கீரைங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக்கில் விதைக்கிறேங்க. முலாம்பழம் ஏற்கனவே விதை போட்டு அது முளைச்சி வந்துடுச்சுங்க. அது உங்களுக்கு காட்டுறேன் நான். முலாம்பழம், வெள்ளரிக்காய், தர்பூசணி இது 3மே இப்போ வந்து நான் போட்டுருக்குறேங்க. வெயில் காலத்தில் நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்றதுனால 2 பேக்கு பாலக்கீரை நட்டு விட்றோங்க. அப்படியே லைட்டாக மண்ணு தூணா போதுங்க. தண்ணி விடும் போது உள்ளே போய்க்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கீரைங்க. வெயில் காலத்துக்கு நல்லா வந்துருங்க கீரையெல்லாம். இதுக்கு மேலே கீரை நல்லா விளையலாங்க. இதுவுமே 2 பேக் போட்டு விட்றாங்க. இது அப்படியே லைட்டாக கையில் அப்படியே லைட்டாகவே பண்ணுங்க. இந்த மாதிரி லைட்டாக இந்த மாதிரி அவ்வளோதான். சும்மா லைட்டு போதும். இது பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டுங்க. பீட்ரூட் ஆல்ரெடி பாருங்கள் சூப்பராக 3 பேக் அழகாக வளர்ந்து வருதுங்க. என்ன அழகாக இருக்குது பாருங்கள். இலைக்கு வந்து பீட்ரூட்டே இப்போ விட்டுருச்சுங்க. நல்லா காய் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. கிட்ட வசன் காய் பாருங்க, நல்லா பெரிய காய்ங்க. அதுக்கு தான் சரி மறுபடியும் ஒரு 2 பேக் பீட்ரூட் போட்டு விடலான்ட்டு போடுறேங்க. தலையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க, காயும் யூஸ் பண்ணிக்கிறேங்க. சூப்பராக பீட்ரூட் வந்து நம்மளுக்கு இந்த முறை வந்து அழகாக அமைஞ்சிருச்சுங்க. அதனால தான் மறுபடியும் ஒரு 2 பேக் பீட்ரூட் போட்டு விடலான்ட்டு போட்டு விட்றேங்க. இப்போதைக்கு நான் ஒரே பேக்கில் நட்டு விட்றேங்க. முளைச்சதுமே அப்புறம் நம்ம பிடுங்கி நம்ம நாத்தா நட்டுக்கலாங்க. ஏன்னா நாத்தா நடும்போது தாங்க நல்லா வருது. அதனால நான் வந்து அப்படியே ஒரே பேக்கில் நட்டு விட்றேங்க. எனக்கு எப்படி நல்லா வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் நடுறேங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி நட்டா வருமோ அந்த மாதிரி நீங்கள் நடுங்க. ஏன்னா நான் இந்த மாதிரி நட்டு பழகி இப்போ எனக்கு வந்து நல்லா காய் வைக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த மெத்தடில் உங்களுக்கு நட்டால் நல்லா காய் வைக்குதுன்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் நடுங்க. இந்த மாதிரி நடும்போது கொஞ்சம் காயும் நல்லா பெருசாக கிடைக்குதுங்க. செடியும் நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துக்குது. அதனால நான் வந்து நாத்தா பிடிங்கி நடுறேங்க. பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் நாத்தா நட்டால் நல்லா வருதுங்க. ஒவ்வொரு குழிலுமே 5, 6 விதை போட்டு விட்றேங்க. ஏன்னா இது எப்படி முளைக்குதுன்னு தெரியல. அதனால போதும். ஒரே பேக்கில் போட்டு விட்டுங்க. நாற்று வந்ததும் நம்ம பிடுங்கி நம்ம அழகாக நட்டுக்கலாங்க. பீன்ஸ் விதை பாருங்கள். பீன்ஸ் நடுறேன் அடுத்தது. ஒரு பேக்கில் 3 செடி நட்டு விட்றோங்க. பீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேக் நட்டு விட்றோங்க. 3 கொட்டை நட்டு விட்றோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் நடலாம் வாங்க. வாங்க வெண்டைக்காயை நடலாம். வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இது ரெட் வெண்டைங்க. விதை நட்டு விட்டுருந்தேன். அதுதான் சரி விதை வந்து நல்லா அழகாக முளைச்சிக்கிச்சிங்க. அதான் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் எல்லாத்தையும் எடுத்துட்டுங்க. அது செடியை வந்து பனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் சிறுத்துக்குச்சு. அதனால பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயெல்லாம் எடுத்துட்டுங்க. எடுத்துட்டு இப்போ வந்து வெண்டைக்காவை நட்டு விட்றோங்க. ஏன்னா அந்த பனிக்கு வராத செடி போட்டு மல்லு கட்டக்கூடாதுன்றதுனால நான் கொத்தவரங்காயை நடலைங்க இந்த முறை. வெண்டைக்காயை நட்டுக்கலான்னு சொல்லிட்டு நடுறோங்க. எது வருதோ அதே நட்டுக்கலாங்க. இந்த பனிக்கும் ஓரியாட முடியலைங்க, வெயிலுக்கும் ஓரியாட முடியல. அதனால இந்த கொத்தவரங்காய் வந்து எதையுமே தாங்க மாட்டேன்துங்க. இந்த சீசனே அதுக்கு செட் ஆகாது போயிடுச்சுங்க. ஆடிப்பட்டமே செட் ஆகாது போயிடுச்சுங்க கொத்தவரங்காய்க்கு. அதுக்கு தான் சரி அது வேண்டான்ட்டு வெண்டைக்காய் விதையை நட்டு விட்டுலான்னு நட்டு விட்றோங்க.
ஒவ்வொரு பேசனுக்கும் ஒவ்வொரு விதை. இது இன்னொரு கொஞ்சம் வளரட்டும், அப்புறம் பிடிங்க நட்டுக்கலாம். ரொம்ப குட்டியாக இருக்குது, நட்டலாம் பாருங்க. சரி நட்டலாம். இது வந்து வெள்ளை நீட்டை கத்திரிக்காங்க, இந்த கத்திரிக்காய் நாற்று. அதுலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா விதைக்கு ஊனி விட்டுட்டேங்க. இதெல்லாம் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்துருங்க. புழுகு பாருங்க எப்படி அழகாக இருக்குது. சூப்பராக நம்மளுடைய தைப்பட்டத்தினுடைய விதைகள் ஏதோ சிம்பிளாக நட்டு முடிச்சுட்டுங்க. ஏன்னா பேக் காலியே இல்லைங்க, எல்லா பேக்குமே காய் கொடுக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்னால் வந்து ஒரு 15-20 பேக் ஒரே மட்டும் ஆரம்பிக்க முடியலைங்க. இருக்கிற காய் பேக்கை மட்டும் இப்போ எடுத்து நட்டு வச்சுருக்குறேங்க. லாங் பீன்ஸு விதை விட்டுருக்குறேங்க, அதையுமே பார்த்தீங்கன்னா நல்லா வாங்க. இந்த கோஸ் பார்த்தீங்கன்னா 3 செடி இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் 3 செடி வளர்த்த முடியாதுன்றதுனால இதில் 1 மட்டும் எடுத்துன்னு போய் தனியாக பாட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இது எடுக்கிறேங்க. ஏன்னா ஒரு பேக்கு 2 விட்டா போதுமானதுங்க. இதிலே கீரை, தக்காளி செடி எல்லாம் வந்துடுதுங்க. தக்காளியும் நட்டு வைக்கலாம் வாங்க. இளங்கோசே பார்த்தீங்கன்னா 3 இருக்குதுங்க. ஏற்கனவே 2 கோஸ் பெரிய கோஸ் வளர்ந்துட்டு வருதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா இது அழகாக வளர்ந்துருன்றதுனால சரி 3த்துல 1 பிடுங்கி தனியாக பாட் பண்ணிட்டேங்க. பச்சை லாங் பீன்ஸ் பாருங்க, சூப்பராக வருங்க, விதை முளைச்சிருக்குது பாருங்க. இது பிடுங்கி நடுறதுக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொன்று விட்டுட்டு மீதி 1 வந்து பிடுங்கிடுவோங்க. ஒரு பாட்டுக்கு 1 தாங்க விடுவேன். இதுவுமே வந்து தைப்படத்துக்கு நட்டது தாங்க. இதுவுமே ஒரு 4 நாளைக்கு முன்னே நட்டதுங்க இது. தைப்பட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக நம்ம விதை நட்டு முடிச்சாச்சுங்க. அடுத்த வீடியோ உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை வருங்க, பாருங்க. பாய்.